ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க செண்டு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான 3 டெலிகிராம் பாட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் டெலிகிராம் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லா வீடியோக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா, புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லைனா நம்ம சேனலோட லோகோ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா டெலிகிராம் சீரிஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா வீடியோமே பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோவில் டெலிகிராம் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு 3 பாட்டை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாட் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வர்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்குற 90% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்திக்கங்க. அழுத்திட்டு அந்த பெல் ஐக்கானே அழுத்திட்டு ஆளுங்கிறதையும் செட் பண்ணிக்கங்க. நான் போகிற வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன், ஆளுங்கிறதையும் செட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் டிஎல் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாட்டு ஒன்று ஃபஸ்ட்டாகவே கிரியேட் ஆகும். அந்த பாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெசேஜ் மாதிரி வரும். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாயின் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டு அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் இந்த ஒரு பாட்டுகளை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த பாட்டில் என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. எந்த ஒரு வெப்சைட்லையுமே இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை காப்பி பண்ணி இந்த ஒரு பாட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாட் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ரெசல்யூஷனில் அந்த வீடியோ இருக்கோ எல்லா ரெசல்யூஷனுமே ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிடும். எந்த ரெசல்யூஷன் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெசல்யூஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஃபைல் வீடியோவாக நம்ம இந்த ஒரு பாட்டில் சென்ட் ஆயிரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எளிமையாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பாட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் யூடியூப்பில் உள்ள வீடியோலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு பாட்டை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். செகண்டாக பார்க்க போகிற பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஒரு பாட்டு தான் இந்த ஒரு பாட்டு. இந்த பாட்டை ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் எந்த ஃபோட்டோவோட நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஃபோட்டோவை இதில் சென்ட் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம சென்ட் பண்ணுவோம்ல அதே போல் சென்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அல்ட்ரா ஹெச்டி குவாலிட்டியில் அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணிடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட குவாலிட்டி லாஸ் ஆகாமல் நம்மளோட ஃபோட்டோவை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இந்த ஒரு பாட்டு கொடுத்துரும். இந்த ஒரு பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்டாக பார்க்க போகிற பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டிஃபை சேவர் பாட்டு. ஸ்பாட்டிஃபைல எக்கச்சக்கமான சாங்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம தமிழ் சாங்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாலுமே ஒரு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுவோம். இல்லைனா ஸ்பாட்டிஃபை ஏற்றி அதெல்லாம் நம்ம ஆன்லைன் மூலியமாக பாட்டு கேட்போம். நீங்கள் மெமரி கார்டில் அந்த பாட்டு டவுன்லோட் பண்ணி கேட்கணும். இல்லைனா ஃபோன் மெமரியில் டவுன்லோட் பண்ணி கேட்கணும். நம்மள டேட்டா எல்லாத்தையுமே நம்ம இன்டர்நெட் ஆன் பண்ணாமல் நம்ம சாங் கேட்கணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நம்ம கேட்க முடியும். இந்த ஒரு பாட்டை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சாங் எல்லாத்தையுமே ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்பாட்டிஃபை சேவர் பாட் அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு பாட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பாட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோடனே இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். அதை ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்புவாங்க. ஸ்லாஷ் போட்டுக்கிட்டு சிங்கிள் நம்ம அந்த பாட்டோட லைன்ஸை செர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்துட்டு சிங்கிள் அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டோட லைனை நம்ம சர்ச் பண்ணோன்னா ஒரு படத்தோட நேமை கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஆல்பம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சென்ட் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஆக்டரோட நேமை கொடுத்தோ இல்லை மியூசிக் டைரக்டரோட நேமை கொடுத்தா நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு கொடுத்து சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்க நேம் கொடுத்தோம்னா அவங்க நேமில் உள்ள சாங் எல்லாமே வந்துடும். இப்போ நான் ஒரு சாங் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்துட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு சிங்கிள் அப்படின்னு கொடுத்து சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ண உடனே நான் ஒரு பாட்டை இப்போ டைப் பண்ணி அனுப்புகிறேன். டைப் பண்ண உடனே பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒரு பாட்டு நமக்கு அந்த சாங்கை சென்ட் பண்ணிடும். டவுன்லோட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம மெமரி கார்டில் சேவ் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். இப்படி தான் எளிமையாக நம்ம டெலிகிராமில் சாங்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த வீடியோவில் உங்களோட டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு 3 பாட்டை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பாட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், நிறைய பாட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வரிசையாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானே அழுத்திட்டு ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இன்னும் எக்கச்சக்கமான டெலிகிராம் சம்மந்தமான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் போட போகிறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.